இப்ப நாம பார்க்க போறது ஜப்பானிய ஜென் கதை ஒண்ணு. ஒரு மலையோட அடிவாரத்துல ரெண்டு பெரிய பாறைகள் இருந்துச்சாம். அது ரொம்ப ஆண்டுகளா அதே இடத்துல நகராம இருந்திருக்கு. எத்தனை காலம் இப்படி மாற்றமே இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு பாறைக்கு ரொம்பவும் சலிப்பா இருந்துச்சாம். அப்போ என்னைக்காவது நாம இங்க இருந்து நகர மாட்டோமா அப்படின்னு முதற் பாறை கேட்டுச்சான். ஒரு நாள் ஒரு பௌத்த ஆலயம் கட்டுவதற்காக கற்களை தேடிக்கிட்டு சில பேர் வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பாறையையும் பார்த்துட்டு ஒரே உற்சாகமாகி இந்த பாறைகளை கொண்டு போய் நம்ம சிற்பங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சிற்பி ரெண்டு பாறையும் பரிசோதனை பண்ணிட்டு இத வச்சுட்டு நம்ம அழகான புத்தருடைய சிலையை செய்யலாம், நாளைக்கே வண்டியில ஏத்தி கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். முதல் பாறைக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நாம நினைச்சது போல மாற்றம் வரப்போகுது, நம்ம நகரத்துக்கு போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா ரெண்டாவது பாறை கோவமா திட்டுச்சான். ஆனா முட்டாளே, அவங்க நம்மள அடிச்சு உடைச்சு செதுக்கி சிலையா மாத்த போறாங்க, அதனால நமக்கு எவ்வளவு வலி ஏற்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப முதற்பாறை சொல்லிச்சான், பரவாயில்லையே, நம்மள புத்தனாக்கிட்டா நம்மள வணங்குவாங்களே, இதனால் வரைக்கும் இல்லாத இடங்களை பாக்கலாமே, உன்னை பெறணும்னா நம்ம கஷ்டத்தை வலிய தாங்கித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டாவது பாறை, என்னால முடியாதுப்பா, இங்க சுகமா நான் இருக்கிறேன்ப்பா, எதுக்கு கஷ்டப்படணும், அதனால நாளைக்கு அவங்க வரும் பொழுது நான் இறுகி போய் தூக்க முடியாத மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். மறுநாள் அவங்களும் வந்தாங்களாம். முதற் பாறை விருப்பத்தோட இருந்ததுனால அதை கட்டி தூக்கி வண்டியில வச்சுட்டாங்க. ரெண்டாவது பாறை அசைஞ்சே கொடுக்கலையாம். சரி, ஒரு பாறை போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்க போய் அந்த பாறைய உடைச்சு செதுக்கி புத்தரோட உருவத்தை அழகுபடுத்தி செதுக்குனாங்க. அது கொஞ்சம் வலியாதான் இருந்துச்சு. முதல் பாறை கொஞ்ச நாளைக்கு கண்ணீர் வடிச்சது. இவ்வளவு வலி நமக்கு தாங்க முடியலையே, நம்ம ரெண்டாவது பாறை மாதிரி சந்தோஷமா அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல தனக்கு உள்ள இருந்து ஒரு புத்தன் வரத பார்த்துட்டு அந்த முதற் பாறைக்கு அவ்வளவு சந்தோஷம். சிற்பி தன்னோட சீடர்கள்ட்ட, இனிமே இது பாறை இல்ல, இது நம்மளுடைய புத்தர், இந்த சிற்பம் இருக்க வேண்டியது நம்மளுடைய ஆலயம் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்களாம். அங்க அந்த பாறைக்கு அந்த புத்தனுக்கு வழிபாடு நடத்தப்பட்டது. மாறவே கூடாதுன்னு நினைச்ச பாறை அதே இடத்துல அடையாளம் மாறி போய் எதுக்கும் உதவாத ஒன்னா கடந்துச்சு. பின்னாடி அந்த இடத்துல சாலை போடுவதற்காக அதை துண்டு துண்டா உடைச்சு கொண்டு போனாங்க. அப்போ அந்த பாறை கதறிட்டே சொல்லிச்சான், நான் புத்தனா மாற மறுத்தேன், ஆனா இப்போ என்னைய உடைச்சு சில சில துண்டுகளா மாத்தி தரையில எரிய போறாங்களே அப்படின்னு அழுதுச்சான். இந்த கதை நாம மாற்றத்தை எப்பவும் எதிர்கொள்ளவும் அதை நோக்கி நம்மள நாமே செதுக்கிக்கணும் அப்படிங்கறதையும் அழகா சொல்லுது.